ரேட் அதிகம். குட் மார்னிங் காய்ஸ், இது நம்ம சேனல் ஸ்டெப் டூ ஜர்னி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் இருக்கோம், குயின் ஆஃப் ஹில்ஸில். நேற்று வந்து சென்னையில் செம மழை. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ரெட் அலர்ட் விட்டாங்க. ஆனாலும் நம்ம வந்துட்டு சடனாக ஊட்டி போக வேண்டிய நிலமை வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது, வாய் கொலருது, அப்படியே நம்மளால் பேச முடியாமல் தான் இருக்கும். ஸோ காலைல வந்து இறங்கணும் ஒரு 7 மணி போல். இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செக்இன் ஆகிட்டோம் விஷ்ணு காட்டேஜ்னு ஒரு ஹோட்டலில். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப்பும் ஆயாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து சைட் சீயிங்க்கு போவோம். ஒரு 300 ருபீஸ் பே பண்ணால் ஒரு 28 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளை வந்துட்டு ஒரு டெம்போ ட்ராவலரில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் போய் ஒரு 10 பிளேஸ் சொல்லியிருக்காங்க, என்னென்னு தெரியல. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, அந்த 300 ரூபா டெம்போ ட்ராவலரில் ஏறிட்டு நம்ம இப்போ வந்து போட் ஹவுஸ் வந்துட்டோம். போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் இருக்கிறதுனால பெடல் போட்லாம் அலோட் கிடையாது. வெறும் வந்துட்டு இந்த ஃபேமிலி போட் தான் அலோட். இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து 800 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம போகல. இங்கேருந்தே ஃபாகெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தூரத்தில் வராங்க பாருங்க. செம்மையாக இருக்குது இந்த ஃபாகுக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே இந்த லேக்குக்கும். போகணும் தான் போல் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து போட் போகணுமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம தொட்டப்பட்டா ட்ரெக்கிங்கில் தான் இருக்கோம். இங்கே ஃபீட் பார்த்தீங்கன்னா 8000 ஃபீட் கிட்ட ஹைட்டில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வேர் லெவல் சில்னஸ்ஸு, ஃபாகுலாம் அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே வந்து டெலஸ்கோப் இருக்குது. நம்மளோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். ஆனால் டெலஸ்கோப் உள்ளே போனாலும் நம்மளுக்கு தெரியாது, ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. செம்ம குளிருங்க. ஊட்டி தான்ப்பா, செம்ம குளிர். வாங்க, உள்ள டெலஸ்கோப் இருக்கு. சும்மா மக்களே, தொட்டப்பட்டா பீக்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வந்து ஆக்சுவலாக க்ளோஸாக இருக்குது, மிஸ்டாக இருக்கிறதுனால. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்நாடகா பார்டர், அப்புறம் ஊட்டி சிட்டி எல்லாமே தெரியும். ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால சுத்தமாக தெரில. அங்கே வந்து சில்னஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஆனால் வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல்டு. ஒரு ஐஸ் வாட்டர் நீங்கள் குளிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு தேயிலை எஸ்டேட்டில் தான் இருக்கோம். இது வந்து ஒரு 2500 வந்துட்டு ஏக்கரில் இருக்குது. இதில் ஒரு 2000 வந்து தேயிலைக்காக யூஸ் பண்ணுறாங்க. மீது ஒரு 500 ஏக்கர்ஸ் வந்துட்டு ஸ்பைசஸ் அந்த மசாலா ஐட்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மும்தாஜ் இருக்காங்கல்ல, இந்திய ஆக்டர். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோட தான் இது எல்லாமே. ஸோ ஒரு பெரிய ஃபார்ம் இது. ரொம்ப தூரம் இந்த ட்ரீ பிளான்டேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ட்ரீ பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி வந்துட்டு இப்படி தரம் பிரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தான் போய் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் யூக்கலிப்டஸ் அந்த ஒரு தைலம் மேட் பண்ணுற ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ அதுவும் போய் பார்ப்போம். வாங்க போகலாம். சூப்பர்ண்ணா. இதில் ஈனோ ஆயில் தற்போது அது மைக்ரேன் வருது. ஒன் சைடு எதிர்காட்டிருக்கு. மைக்ரேன் தள்ளி கான்செப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் எவ்வளோ பண்ணுறது. இதில் யூக்கலிப்டஸ் லாங் லீஃப் வரும். லாங் லீஃபில் நீலகிரி தைலம் தயார் பண்ணுறோம். தலைவலி சளியை தலைவலத்துக்கு யூஸ் பண்ணுறது. இதே மரத்து வேரில் ஒரு ஆயில் தற்போது ஜாயின் பெயின். ப்ராசஸிங் பாருங்கள். பாய்லர் இருக்குல்ல, பாய்லரோட கெப்பாசிட்டி 500 லிட்டரு. ஒரு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு 300 கிலோ இலை போட்டு டைட் பேக்கிங் பண்ணிடுவோம். கீழே வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணால் அந்த பைப்பில் ஸ்ட்ரீம் வரும். இது உள்ள கண்டென்சர் ரொம்ப ஹீட்டாக வருது இல்லைங்களா, அது கூல் ப்ராடக்ட் தான் நார்மல் வாட்டர். இது கூலிங் ஆகிட்டு கீழே வந்து ஆயிலும் வாட்டர் ரெண்டு மிக்ஸ் ஆகிடும். இந்த ஆயிலோட வெயிட் கம்மி, மேலே நிற்கும். வாட்டரோட வெயிட் அதிகம் அடியில். இந்த ரெண்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு லேபில் பியூரிஃபை பண்ணிட்டு இங்கே சேல் பண்ணுவோம்.
இப்போ வந்து நம்ம டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு இருக்கோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெக்கிங் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப்ஸ்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இது வந்து மிலிட்ரியில இருந்த ஒருத்தரோட பேரை தான் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ராப் ட்ரைனிங் அவர் தான் கொடுத்ததுனால அவர் பேர் வச்சிருக்காங்க. ஸோ கைஸ் வந்து வில்லோட டாப் வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஃபாக் தான் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் மழையும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு மேபி டால்ஃபின் ஹவுஸ் போவோம். பார்த்தீங்களா செம்ம ஒரு ஃபாக். வாங்க டால்ஃபின் ஹவுஸ் போகலாம். கம் கம் கம். குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் செக் அவுட் ஆகிட்டோம். காலையில் ஒரு 10 மணி போல் செக் அவுட் ஆகிட்டு நம்ம போட் ஹவுஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செம்ம மழை, இங்கே போட்டிங் போக வேறு லெவலில் இருக்குது அண்ட் ஃபுல் ஆஃப் மிஸ்டாகவே இருக்குது. போட்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 800 ஆச்சு. 8 மெம்பர்ஸ் நம்ம போகலாம். இங்கே ஒரு 2 ஷேரிங்கில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பாச்சு. ஸோ வாங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டில் அப்படியே போட்டிங் போக.